ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்டி சொல்லுதா? அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க என்ன சொல்லுது? அவங்க பேரை சொல்லுங்க, அங்க போங்க, சூப்பரா நடக்கும். புல்லாங்குழலே பூங்குழலே போதும்பா, லவ்வர்ஸ் டேவை சாட்டர்டே வைக்கிறாதீங்களா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு முன்னாடி நாள்ல இருந்தே இவங்க ஒரே ஃபீலிங்ஸ் தான். கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. ஏன்னா நேர காலம் சரியில்லை. இந்த நேரம் பார்த்து நீங்கள் ஏரோ ஓட்டிங்கன்னா அந்த ஏரோ உங்கள் லவ்வர் மேலே விழுவுறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் வேறு யார் மேலே விழுந்தாங்கன்னா அதனால் பார்த்து ஏரோ விடுங்க. கூட்டுத்தொகை 5 வர்ற மாதிரி கொடுக்கறது நல்லது. பெரும்பாலும் இவர்கள் ரோஸுக்கு பதிலாக பொக்கே கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம், அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். பொதுவாக கேட்குறேன், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கு என் நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்மராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேசராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த தாங்கிருதானா திரிஷா இல்லைன்னா திவ்யா, ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. லவ்ல இருக்கணும், அவ்வளோதான். யார் கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியம் சீக்ரஸியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற காதலர் தினம் எப்படி அமையும்? இப்போ நான் என்னத்த சொல்றது? ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்பில்டாவே ராசிநாதன் குரு. இவர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க காதல்னா எப்படிங்க, எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு தானங்க ஓகே பண்ணுவாங்க. தனுசு ராசி காதலுக்கான ராசி சொல்றாங்க, உண்மை இல்லையா? கண்டிப்பா காதலுக்கான ராசி. அன்றைய தினம் பார்த்து 7ஆம் இடத்துல குரு பகவான் வேற போய் வக்கரமா இருக்காரு. நம்மளால வேற ஊர்ல இல்ல, ஆஸ்திரேலியா போயிருக்கா. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் எப்படி வந்து சேர்ந்து இருக்க போறேன்னு தெரியலையே போன்ற தவிப்புகள்லாம் நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ண போறீங்க. 7ஆம் இடத்து புதன் வேற 3ஆம் இடத்துல மறைந்திருக்காரு. ஆமா, தூர லவ். சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் லவ். எங்கே எனது கவிதை, அந்த மாதிரி பாட்டுலாம். இந்த அலைபாய்தியில் ஒரு பாட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவா. அவர் டாக்டர் கேம்ப்லர் பாப்பா மாதவன் தேடி வருவார். அந்த மாதிரிலாம் வந்து புல்லாங்குழலே பூங்குழலே போதும்பா, லவ்வர்ஸ் டேவை சாட்டர்டே வைக்கிறாதீங்களா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு முன்னாடி நாள்லேருந்தே இவங்க ஒரே ஃபீலிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. காரணம் என்ன? 7ஆம் இடத்துல சார் ஏதாவது நல்லது சொல்லுங்கள் சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல இப்படி இருக்கும்போது என்ன சார் பெரிய பிரிவுன்றேன். என்ன ஸ்ட்ரைட்டாக இந்த படத்துக்கு போயிடணும். என்ன படத்துக்கு? ஸ்ட்ரைட்டாக வாரணமாயிரம் சூர்யா மாதிரி போயிடணும். என்ன சார் பெரிய அமெரிக்காக்கே போயிடுவோம்ல அப்படின்னு அமெரிக்காக்கே போய் மீட் பண்ணிட்டு வந்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே என்ன சொல்லுது? ஜெஸ்டி சொல்லுதா? அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே என்ன சொல்லுது? அவங்க பேரை சொல்லுங்கள், அங்கே போங்க, சூப்பராக நடக்கும். வாரணமாயிரம் நடக்க மற்ற சம்பவங்களோடலாம் குழப்பிக்காதீங்க, போயிட்டு வந்துடுவீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரிவுத்துயரால் வாடுவார்கள். ஸோ அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம, ஆமாம், லாங் டிஸ்டன்ஸ் தான். அதை நீங்கள் நிறைய பேர் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு, சில பேர் நிலவே என்னிடம்
நெருங்காதே ஒரு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நிலவுக்கு என் மேல், ஐயோ ப்ளீஸ் இந்த சோக சாங் எல்லாத்தையும் விட்டுருங்க. அன்னைக்கு நிலவே முகம் காட்டு அந்த மாதிரி போயிடணும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு பிரிவை கூட அவ்வளோ ஜாலியாக எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார், இருந்துட்டு போகிறார். ரொம்ப நாள் அப்படி இருக்க மாட்டார். மார்ச் 6க்கு அப்புறம் சரியாயிரும். லவர்ஸ் டே 14ஆம் தேதியிலேருந்து இவங்களுக்கு கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணப்படுகிறது. இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை லவர்ஸ் டே கொண்டாடிக்கலாம். ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. ஏன்னா நேர காலம் சரியில்லை. இந்த நேரம் பார்த்து நீங்கள் ஏரோ ஓட்டிங்கன்னா அந்த ஏரோ உங்கள் லவ்வர் மேலே உழுவுறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் வேறு யார் மேலே விழுந்தாங்கன்னா அந்த காதல் படத்தில் வர மாதிரி ஒரு சித்தப்பா ஒருத்தர் ஒரு பைக்கில் அந்த சம்பவம் மாதிரி ஏதாவது ஆயிரம் போகுது. அதனால் பார்த்து ஏரோ விடுங்க, யார் மேலே விடுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க. ஓகே, என்ன கலர் ட்ரெஸ்? ஒருவேளை லவ் சொல்லணும்னா என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போய் சொல்லணும்? பச்சை கலர் ட்ரெஸ்ஸு. என்ன மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ்ஸு அழகாக போட்டு 5ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வர்ற மாதிரி, கூட்டுத்தொகை 5 வர்ற மாதிரி கொடுக்கறது நல்லது. பெரும்பாலும் இவர்கள் ரோஸுக்கு பதிலாக பொக்கே கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய கிரீனா இருக்கிற மாதிரி பொக்கேஸ். உடனே நீங்க மூலிகை லெவலுக்கு போயிடாதீங்க, நான் அப்படி சொல்ல. அப்படியே ஒரு கிரீனிஷான ஒரு அழகான ஒரு பொக்கே மாதிரி கொடுத்தா கிரீன் நிறைய டாமினேட் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறது நல்லது. முக்கியமா ஒரு பேரட் மாதிரியான பொம்மை, அந்த பொம்மை 2 பேரட் அப்படி லவ் பண்ணுற பேரட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரீம் பண்ணுங்க. இந்த தூரத்து நிலவு அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் கஷ்டம்தான், எஃபர்ட் போட்டால் ஓகே ஒர்க் அவுட் ஆகும். பர்சன்டேஜ்னு பார்த்தா 100க்கு 75 மார்க். பொதுவாகவே செவ்வானாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். அன்னியன்லேயே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அப்படி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. கண்ணை வெளிச்சா கடவுளை நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ராடே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதிபதிங்கன்னா அப்படியே லவ் அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து அந்த மாதிரி. என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் அப்படிங்கும்போது எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி, கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அடுத்ததாக இந்த குரு, இதுதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வந்து இந்த அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபுரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவுன்னு போஸ்ட் இந்த மாதிரி, நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம், இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிறேன் உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே 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 அதெல்லாம். அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஷு ஞாபகமாகவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ் லவ் மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவளை தான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்லேயே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது, ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள் ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது. உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுலேருந்து சொல்கிறேன். என் லவ்வை நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனால தான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணால் நீங்கள் சாதிச்சிடலாம், ஆனால் ஒரு லவ்வை ஓகே பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்.
கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும், இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத, அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனா ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில மனசுல இருந்து சொல்றேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைனா நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள். லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.